மாஹிரா, என்னம்மா, என்கேஜ்மெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. எல்லா விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீக்கிரமா வா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நான் கொஞ்சம் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மாஹிராவோட வாய்ஸ்க்கு திடீர்னு என்ன ஆச்சு? அது அது ஒண்ணும் இல்ல, நான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதனாலதான் என் வாய்ஸ் அப்படி இருக்கு. மாஹிரா, இந்த டைம்லயா பிரஷ் பண்ணுவாங்க? சீக்கிரமா ரெடி ஆகுமா? ஓகே. கரீனாக்கா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம கீழே போலாம், சரியா? விருந்தாளிங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களையும் நம்ம அட்டென்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம 2 பேருமே இங்க வந்துட்டோம். நம்ம போலாமா? சரிங்க அண்ணி. மாஹிரா, நாங்க கீழே போறோமா? ப்ளீஸ் சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வந்துரு. வாங்க அண்ணி. என்ன சத்தம் வரல? 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? வெளியே போய் செக் பண்ணி பார்க்கவா? தேங்க் காட், நான் எப்படியும் தப்பிச்சிட்டேன். கரீனா மேமும் போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இல்லைன்னா நான் மாட்டிருப்பேன். ஓ காட், என்ன பண்றது இப்ப? நான் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா எனக்கு ஐடியாவே வரலையே. இந்த மஹிராவை நான் என்ன பண்றது? இவ மயக்கத்துல இருக்கா. வேற ஏதாவது ரூம்குள்ள வந்துட்டா, யாராவது பார்த்துட்டா அதுக்கப்புறம் கதை கந்தல் ஆயிடுமே. நான் என்ன பண்றது? இவ ரூம்ல இருக்க கூடாது. இவளை நான் ரூம்ல விட்டு வெளியே கூட்டிட்டு போகணும். ஆனா இவளை நான் எப்படி ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போவேன்? கடவுளே, சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கீங்க. சூப்பர் ஐடியா. இதை வச்சு நான் என்ன பண்றேன் பாருங்க. இருடி, 1 செகண்ட்ல வரேன். ஜஸ்ட் கிட்டிங். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஓகே, டென்ஷன் ஆயிடாத. என்ன பயந்து போயிட்டியா? எங்க உன்னோட பைசப்ஸ் காட்டு. இல்ல இல்ல. அட காட்டு. பிரீத்தம், எங்க பைசப்ஸே இல்ல? பைசப்ஸ் பில்ட் பண்ண, அப்பதான் பொண்ணுங்க வந்து விழும். எனக்கு பாடியை பில்ட் பண்றதுக்கு எந்த ஒன்னும் ஐடியாவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாடி நல்லா இருந்ததா? எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல. அவ ரொம்பவே கிரேசி. அவன் ஞாபகம் வந்துருச்சான். இதை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பாவக்காய் கையில இன்னொரு பாவக்காய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நீ கசப்பு, இதுல உனக்கு பாவக்காய் வேற. உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? அந்த பாவக்காய் பொண்ணு இருக்கால, அவ ஒரு தடவை என்ன பர்த்டே ட்ரெஸ்ல பார்த்துட்டா, டாப் டு பாட்டம். புரியுதா? என்ன பயந்துட்டியா? நான் இருக்கேன் பாரு. இவ்வளோ சந்தோஷமான நாளில் எதுக்கு அவளை பற்றி பேசணும்? நீ ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணு, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏய், உன்னால நான் என்னெல்லாம் பண்றேன் பாத்தியா? எரிச்சலா இருக்கு. நீ மட்டும் நல்ல பொண்ணா இருந்திருந்தா, ஒருவேளை நீ மட்டும் என்னோட அக்காக்கும் மாமாக்கும் துரோகம் பண்ணாம நடுவுல வராம இருந்திருந்தா நான் பண்ணிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் நடக்குதுல்ல, ஐ எம் சாரி டு சே, இதெல்லாம் உன்னோட தப்புதான். அச்சோ, இந்த மஹிரோட அம்மா இப்பதான் இங்க வரணுமா? சீக்கிரம் ஸ்ருதி இங்க இருந்து போ, அவளை கூட்டிட்டு போயிடு. மஹிரா, 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 நான் உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். நீ எங்க போயிட்டு இருக்க? ஓ ஹலோ ஆண்டி. ஹலோ. ஆக்சுவலி நான் இவள என்னோட பாஸோட ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். இந்த மேக்கப் அவர் பார்க்கணும்னு. அண்ட் ஆல்சோ இவங்க கொஞ்சம் போரா ஃபீல் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு நான் வாக்கிங் கூட்டிட்டு போறேன் ஆண்டி. And she wants to walk auntie, so that why okay auntie. ஆனா அது இவ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறா?
வாட்ஸ் ராங் வித் ஹர்? எதுக்காக இவ தலைய குனிஞ்சு நடந்துட்டு இருக்கா? மஹிரா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓ சோ சாரி. இவங்களால பேச முடியாது, பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? பிகாஸ் அவங்க பாஸ் கிட்ட தான் முதல்ல பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிரைட், அவங்க என்ன சொன்னாங்க, மணமகள். சோ இவங்க blushing shy. இவ வெக்கப்பட்டு இருக்காளா? எஸ், ஆமா வெக்கப்படுறாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க. தட்ஸ் வை. ஒரு நிமிஷம். இப்போ இவங்க உங்களை பாக்குறாங்க, நீங்க சொல்றத கேக்குறாங்க. ஏன்னா ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே ஆண்டி, we are going, thank you. நோ, முதல்ல நான் என் பொண்ணு கிட்ட பேசணும். அவளோட மேக்கப்பை செக் பண்ணணும். நவ. இது ஒரு கான்ட்ராக்ட். முதல்ல கான்ட்ராக்ட் படி பாஸ் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே மேக்கப் பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் மேக்கப் பார்த்து குறை சொன்னா எங்களோட பாஸ்க்கு கோவம் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் பாஸ் பார்த்து கரெக்டா இருக்கா இல்லைன்னு சொல்லுவாரு. அதுக்காக தான் நாங்க இப்படி மூடி கூட்டிட்டு போறோம். பாஸ் பார்த்து சொல்லணும்ல, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கல மேடம். அவரு கரெக்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒருவேளை அவரு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் they will shout you. ஏன்னா அக்ரிமெண்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம், உங்க மேல கேஸ் போடலாம் மேடம். கான்ட்ராக்ட் என்ன ஸ்டாப் பண்ணுவாளா? இவ என்னோட மக. ஐ அம் கோயிங் டு செக். நான் இவளை செக் பண்ணி தீர்வேன். மேடம் வேணா பார்க்க கூடாது மேடம், அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும் மேடம். நாங்க காமிச்சிட்டு வரோம். ஒரிகாத்தோ 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 மை ஃபுட். மஹிரா இந்த மாதிரி ஸ்டூபிட் பியூட்டிஷியனை எங்க இருந்து கொண்டு வந்தான்னு தெரியல. இங்க எல்லாமே வித்தியாசமா நடக்குது. இந்த ஊரே வித்தியாசமா தான் இருக்கு. இங்க இருக்க ஆளுங்க அவங்க ரூல் வித்தியாசமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரண் வேற பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா லீகலா கல்யாணம் ஆகாததுனால இப்ப என் பொண்ணை வேற கட்டிக்க நினைக்கிறான். அந்த பிரீத்தா வேற எல்லாமே தெரிஞ்சும் இந்த கரண் வேற என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா. ஓ காட், ஓ காட். என்ன இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் மஹிராக்காகவா? பார்த்து பொறுமையா வா, உனக்கு ஏதாவது அடிபட்டு தொலைய போகுது. நான் இந்த கதவை மூடிடுறேன். வா மஹிரா, ப்ளீஸ் உட்காரு. ரொம்ப நேரம் எடுத்துட்டு வந்து என் கையெல்லாம் வலிக்குது. இந்த சேர்ல உட்காரு ப்ளீஸ். பார்த்து. ஓ காட், ஐயோ என்னால முடியல. எப்படியோ சேர்ல உட்கார வச்சிட்டேன். இங்க பாரு, இங்க இருந்து நீ நகரவே கூடாது, சரியா? நான் ஒரு சரியான பைத்தியம். இவதான் மயக்கம் போட்டிருக்கல, எப்படி இவன் நகருவா? நான் நகர்ந்து போறேன், நானே போறேன். ஐ மீன் நான் கிளம்புறேன், நீ இங்கே இரு. ஒரு நிமிஷம், நான் எப்படி இங்க இருந்து போறது? ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு இங்க இருந்து போயிட்டாரா, அதுக்கப்புறம் எல்லா பிளானும் நாசமாயிடுமே. இவ கண் முழிச்சதுக்கு அப்புறம் இவ எங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. நான் என்ன பண்றது? நான் பெசம் ஒண்ணு பண்றேன். இவளை இதே சேர்ல வச்சு கட்டிடுறேன். அப்பதான் இவ ஒருவேளை கண் முழிச்ச கூட இங்க இருந்து நகரவே மாட்டா. ஆனா எப்படி இவளை நான் எப்படி கட்டுறது? எதை வச்சு கட்டுறது? நான் கபோர்ட்ல பாக்குறேன். அடையோ, எஸ், சரியா கிடைச்சிருச்சு. இப்ப இவளை கட்டிடு. பிரீத்தம், ஒன்னும் என்னோட மீச வெளியே வந்துருச்சு. கரண் மட்டும் என்னை இப்படி பார்த்துட்டா அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிருவான்.
என்னாச்சு? ஆல்மோஸ்ட் ஓகே. ஓ, நீ பாத்தியா? என்னது? நான் பார்த்ததை நீ பாத்தியா? என் என்கேஜ்மெண்ட் ரிங்க. நீ இதை பார்க்கலையா? இங்கே தானே இருந்தது. டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், சூப்பர். இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகவே முடியாது. இவ நிஜமா மயக்கத்துல இருக்கலாம் இல்ல சும்மா நடிக்கிறாளா? கிள்ளி பாப்போம். ஏய், ஹலோ. ஹலோ மகிரா, மகிரா, உனக்கு நான் பேசுறது கேக்குதா? ஏய், எக்ஸ்கியூஸ் மீ. நீ நீ தெளிவாதான் இருக்கியா மயக்கத்துல இருக்கியா? இங்க பாரு, ஒழுங்கா இருக்குன்னா சொல்லிடு. உன்னை நான் மறுபடியும் மயக்க போட வச்சுடுறானா? ஏய், இங்க பாரு மகிரா, உனக்கு கேக்குதா? நான் உன்னை கிட்னாப் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லாத. ஐயோ, ஏய் மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஐயோ, நான் குரலை மாத்தி பேசுறேன். ஹலோ மேடம், ஹலோ மேடம், என்ன பாருங்க, லிசன் டு மீ. என்ன தெரியுதா? நான் தான் சுஷி. நான் உங்களை கிட்னாப் பண்ணிருக்கேன் மேடம். இப்பவே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இவன் மறுபடியும் மயக்கம் போட்டா? அட, நான் வார்ன் பண்ணது கூட இவளை கேட்கலையே. நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன். கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமா விக்டம்க்கு வார்ன் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு என்னடானா கிட்னாப்னு பேரை கேட்டோன்னு மயக்கம் போட்டுருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இவ கண்ணை திறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. கண்ணை திறந்து பாரு. எஸ், இவள நான் சூப்பரா ஒரே ஒரு அரைறேன். அதுக்கப்புறம் இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரோபோட் மாதிரி எந்திரிச்சு பார்க்க போறா. இதான் சூப்பர் ஐடியா. நான் அவளை அடிச்ச மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். செம்ம ஐடியா. வேணா ஸ்ருதி, நீ எப்படி இவ்வளவு அடிக்கலாம்? இவ தூங்கிட்டு இருக்கா. இல்ல, ஐ மீன் மயக்கத்துல இருக்கா. மயக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை இந்த மாதிரி அடிக்கிறது தப்பு இல்ல. அது ரொம்ப தவறான விஷயம். நாட் குட். வெரி பேட் ஸ்ருதி. அண்ணா, நான் என்ன பண்றது? இவளை நான் எழுப்பி ஆகணுமே. இவளை நான் எழுப்புறேன். இவ கண்ணு திறந்து அதுக்கப்புறம் அடிக்கிறேன். இவளை யார் அடிக்கிறாங்கன்னு இவளை பார்க்கணும்ல. இவளை ஹலோ மைரா, இங்க பாரு, எழுந்துரு ப்ளீஸ், எழுந்துரு ப்ளீஸ். எனக்கு அவசரமா அடிக்கணும் தோணுது. உன்னை அறையணும் போல இருக்கு. ப்ளீஸ், என் மனசுல இருக்கிற கோவத்தெல்லாம் உன்கிட்ட காட்டணும். ப்ளீஸ் எழுந்துரு மஹிரா. ஹலோ மஹிரா, எழுந்துரு மஹிரா, ப்ளீஸ், சொல்றது கேளு. அச்சோ, இவளால நான் சமீரா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அட கடவுளே, ஐயோ.
என்ன பிரீதா, முடிஞ்சுதா? ரெடியா? வாவ், என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் உன் கையில இருக்கு. சாரி, அது தெரியாம தான் போட்டுட்டேன். ஹேய், காம் டவுன். உன்னோட கைக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நானே ரிமூவ் பண்றேன். என்ன மாட்டிக்கிச்சு? இல்ல, அதை எடுக்க முடியல. எடுக்க முடியும், இரு, நான் தான் இருக்கேன்ல, கவலையே படாத. வெயிட். அவ விரல்ல இருந்து கூட இப்படிதான் ரிங் எடுத்தேன். யாரோட விரல்ல இருந்து? நீ அதை விட, அதை பத்தி இப்ப எதுக்கு? சரி, நானே சொல்றேன். பிரீதாவோட விரல்ல இருந்து ரிங் எடுத்தேன். இதே மாதிரி தான் ரிங் மாட்டிக்கிச்சேன். என்ன சமீர், பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கு, ஆனா உன்னோட பாடி வெயிட் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. என்னால முடியல. ஐயோ, மேல விழாத. ஐயோ, அம்மா. ஐயோ சமீர், எனக்கு தெரியும் நீ ரொம்ப வெயிட்டா இருக்கங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். நீ குண்டா இருக்கன்னு நான் சொல்லலன்னா நீ கோச்சிப்பி. ஆனா நிஜமா முயற்சி பண்ணாலும் உன்னோட தூக்க முடியல. கொஞ்ச நேரம் நில்ல. ஐயோ, கொஞ்சமாவது நிமிரே சமீர், கொஞ்சமாவது யோசி. என்னோட நிலைமையை சப்போர்ட் பண்ணி தொலைய. நீ மயக்கம் போட்டு இப்படி என் உயிரை வாங்குறியே. சமீர், அதுவும் இந்த பியூட்டிஷியனோட. இந்த பொண்ணு மஹிரா இருக்காளே, இவளால எனக்கு ரொம்ப டென்ஷன். அது பத்தாதனே இவளோட அம்மா வேற எனக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்காம போக மாட்டாங்க. கிரீஷ். எஸ் மேடம். எல்லா வெயிட்டர்ஸும் எங்க? வந்திருக்கிற கெஸ்ட்டுக்குலாம் அவங்க சர்வ் பண்றாங்க மேடம். விருந்தாளிங்களை சர்வ் பண்றாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற கார்னர் டேபிளுக்கு இன்னும் ட்ரிங்க்ஸோ ஸ்நாக்ஸோ எதுக்கு போகல? மேடம், கிச்சனையும் சர்வீஸையும் சேர்த்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நம்ம கிட்ட ஆட்கள் இருக்காங்க, ஆனா சோ கேட்டரர்ஸ் இருந்தா நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்றியா? இல்ல மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, பிரீதா மேடம் முதல்ல எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. யாரு கிச்சன்ல இருக்கணும், யார் சர்வ் பண்ணணும், யார் என்ன வேலை செய்யணுங்கிறத எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க இல்ல, சோ ப்ராப்ளம் ஆகுது. அதான் இப்போ என்னால பார்ட்டி ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல மேடம், அதான் கொஞ்சம். ஓ, ஐ அம் சோ சாரி கிரீஷ். என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம்ல. பிரீதா தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ண சொல்லிருக்கலாம்ல. பிரீதா இல்லாம இந்த வீட்ல எதுவும் நடக்காது இல்லையா? எந்த பார்ட்டியும் நடத்த முடியாது. அப்படி இல்ல, எதுவும் இல்ல மேடம். நான் போய் ஏதாவது பண்றேன். அவ என் லைஃப்ல இல்லாத போது லைஃப் பெட்டரா இருந்தது. அவளை பார்த்த போது நான் அவளை ரொம்ப அதிகமா வெறுத்தேன், ரொம்ப அதிகமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவகிட்ட பறி கொடுத்துட்டேன். அவ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது, ஒரு வித்தியாசமான சந்தோஷம் அது. அதனால அவ பக்கத்திலே இருப்பேன். நாங்க ரொம்ப சண்டை போட்டுப்போம், ரொம்ப அதிகமா. ஆனா அந்த சண்டை கூட பழக்கமாயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ என் பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அவ இல்ல. இருந்தாலும் என்னோட மனசு என்கிட்ட அவ பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லுது எப்பவுமே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம்.